மரணம் என்ற சொல் இம் என்ற எழுத்திற்கு மட்டும் முடிவல்ல, மனிதனின் வாழ்க்கைக்கும் தான். மரணம் கண்ட மனிதர்கள் மீண்டும் உயிர் கொண்டதில்லை எனும் உண்மை ஒருபுறம் இருக்கட்டும், மண்ணில் வாழ்ந்த மனிதர்கள் மரணத்திற்கு பிறகு விண்ணில் வாழ்வார்கள் என்பது பல மதத்தினரின் நம்பிக்கையாகும். ஆனால் சில மாமனிதர்கள் மண்ணில் வாழ்ந்த காலத்திற்கு பிறகும் பல மானிட மனதிலும் சிறப்பு மிக்க நல்ல தலைவர்களாகவும் புனிதர்களாகவும் இன்னும் நல்ல உதாரணங்களாகவும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். கோவையில் வாழ்ந்த அப்பேற்பட்ட ஒரு மாமனிதரின் காட்சி தொகுப்பு இது. இந்த மக்கள் வரிசை என்பது அரிசிக்காகவோ இலவச பொருட்களுக்காகவோ அல்லது தங்கள் பணத்தை எடுக்க ஏடிஎம் முன் நிற்கும் கூட்டம் அல்ல. இந்த கூட்டம் அமரர் டாக்டர் பாலசுப்ரமணியனின் இறுதி மரியாதை செலுத்த வந்த கூட்டம். டாக்டர் பாலசுப்ரமணியன் யார்? இவரின் சேவை என்ன? கோவை கணபதி அருகே உள்ள ஆவாரம்பாளையம் சாலையில் இந்த சிறிய அறையில் கிளினிக் அமைத்து தன்னிடம் வரும் நோயாளிகளிடம் முந்தைய காலத்தில் 2 ரூபாய் மற்றும் கால மாற்றம் சமூக பொருளாதார சூழலால் கடந்த சில ஆண்டுகளாக தனது கட்டணத்தை 2 ரூபாயிலிருந்து 20 ரூபாயாக உயர்த்தியுள்ளார். பொருளாதார கஷ்டம் உள்ளவர்களிடம் அதையும் கூட வாங்காமல் சிகிச்சை வழங்கியுள்ளார். இந்த சிறந்த செயலால் டாக்டர் பாலசுப்ரமணியன் கோவை ஆவாரம்பாளையம் மற்றும் சுற்று வட்டார மக்களால் 20 ரூபாய் டாக்டர் என்று அன்புடன் அறியப்பட்டார். நவம்பர் 18, 2016 வெள்ளிக்கிழமை அன்று திடீரென ஏற்பட்ட மாரடைப்பின் காரணத்தால் அவர் உயிரிழந்தார். இதனால் அதிர்ச்சியடைந்த மக்கள், அவரால் சிகிச்சை பெற்று வந்தவர்கள் மற்றும் நல்ல மனமுடைய மக்களால் திரண்ட இறுதி ஊர்வல கூட்டத்தின் ஒப்புக் காட்சியாகும். எனக்கு அடிக்கடி உடம்பு முடியாமல் போகும், கை கால் வலி, காய்ச்சல், இது மாதிரி ரொம்ப முடியாமல் இருந்தேன். அப்போது ஒவ்வொரு வாட்டி டாக்டர்கிட்ட வந்து ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டாக பார்த்துட்டு இருக்கும்போது இந்த மாத்திரை மெடிசின் எல்லாம் சாப்பிடுப்பா, நீ நல்லா இருப்ப, கை கால் வலி இருக்காது, நீ வேலைக்கு போகலாம், தைரியமாக இரு, எந்த நோயும் உனக்கு வராது அப்படின்னு சொல்லி இப்போ 10ஆம் தேதி கூட லாஸ்ட்டாக ஊசி போட்டு மாத்திரை வாங்கி சாப்பிட்டு நான் போனேன். போயிட்டு என்னால் பேச முடியலைங்க. அத்தனை கூட்டம் வந்தாலும் அத்தனையுமே அவர் முகம் ஜெலியாம எங்களுக்கு காசுன்னு பார்க்காம, எத்தனையோ பேர்த்துக்கு காசு இல்லைன்னு தெரிஞ்ச நீங்க போயிட்டு வாங்கம்மா பரவாயில்லன்னு, எங்களோட நோய்கள் எல்லாத்தோடைய இந்த ஊர்ல அத்தனை ஜனங்களுடைய எங்க மட்டும் இல்லை எங்கெங்கயோ இருந்தீங்க வருவாங்க. இந்த ரோட்ல தாண்ட முடியாது கூட்டங்க பாத்தீங்கன்னா. ஆனா சலியாம நின்று அவர் அத்தனையும் சதிச்சு தெய்வம் என் தாய் தகப்பனோடவே அவரை நான் மேலா நினைக்கிறேன். இந்த அறையும் அவர் செய்து வந்த நல்ல அறமும் என்றும் உறங்கிவிடக் கூடாது. இறைவனுக்கு இணையாக அனைவராலும் கருதப்படும் நல்லுள்ளம் கொண்ட கோவை மருத்துவர்கள் 20 ரூபாய் மக்கள் மருத்துவர் என்று அறியப்படும் அமரர் பாலசுப்ரமணியன் ஐயா விட்டு சென்ற சேவையை தொடர்ந்து செய்தல் வேண்டும். ஏழை எளிய மக்களை பாதிக்கும் நோயினை நொடியில் போக்கி உடல் வல்லமை வழங்கிடல் வேண்டும் என்று மனிதாபிமான கோரிக்கையை பாலிமர் சேனல் மக்களுக்காக முன்வைக்கிறோம்.